இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் அதிக எண்ணிக்கையில் கல்லூரிகள் செயல்பட்டு வருவதாக சட்டப்பேரவையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் இன்று உறுப்பினர் ஒருவரின் கேள்விக்கு பதிலளித்த உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பி. பழனியப்பன், இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் அதிக கல்லூரிகள் செயல்பட்டு வருவதாக பெருமிதத்துடன் தெரிவித்தார். அதாவது 2495 கல்லூரிகள் இருப்பதாக குறிப்பிட்டார். கல்லூரிகளை பொறுத்தவரையில் இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் அதிக கல்லூரிகள் இங்கே செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. பொறியியல் கல்லூரிகள் 574 கல்லூரி இருக்கிறது. கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் 707 கல்லூரி இருக்கிறது. தொழில்நுட்ப கல்லூரிகள், அதாவது பாலிடெக்னிக் கல்லூரிகள் 501 கல்லூரி இருக்கிறது. கல்வியல் கல்லூரிகள் 709 கல்லூரி இருக்கிறது. இன்றைக்கி யூனியன் டெரிட்டரி அந்த மாநிலத்தை சேர்த்து 32 மாநிலங்களில் அதிகமான கல்லூரிகளை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு என்பதை இங்கே பெருமையோடு எடுத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அவை கல்லூரியை பொறுத்தவரையில் 2495 கல்லூரிகள் இந்தியாவில் அதிகமாக தமிழ்நாட்டில் தான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன். இதேபோல் கேள்வி நேரத்தின் போது பேசிய போக்குவரத்து துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி, பள்ளி கல்லூரி நேரங்களில் மாணவ மாணவிகள் சிரமமின்றியும் சரியான நேரத்திலும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு செல்லவும் கடந்த 3 ஆண்டுகளில் 1436 புதிய வழித்தடங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டார். பள்ளி நேரங்களிலும் கல்லூரி நேரங்களிலும் சிறப்பான வசதிகளை மாணவ செல்வங்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காகத்தான் 3 ஆண்டுகளில் 1436 புதிய வழித்தடங்களை முதலமைச்சர் அம்மா அவர்கள் வழங்கி இன்று மக்களுடைய பயன்பாட்டில் உள்ளன. மதுரையில் கோரிப்பாளையம் தேவர் சிலை சந்திப்பு அருகே போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க மேம்பாலம் கட்டுவதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது என்றும் அதற்கான நிலம் கையகப்படுத்துவது குறித்து பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது என்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் திரு எடப்பாடி கே. பழனிசாமி கேள்வி நேரத்தின் போது தெரிவித்தார். மதுரை தேவர் சிலை அருகில் மேம்பாலம் கட்ட குறிப்பிட்டுள்ள இடம் வாரணாசி கன்னியாகுமரி சாலை கிலோமீட்டர் 440/2 கோரிப்பாளையம் சந்திப்பில் அமைந்துள்ளது. அவ்விடத்தில் மேம்பாலம் கட்டுவதற்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு தற்போது பாலத்தின் நேர்பாடு இறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக பாலத்தின் வடிவமைப்பு தயாரிக்கப்பட்டு வருகிறது. மேலும் விரிவான திட்ட அறிக்கையின்படி பாலம் கட்டுவதற்கு தேவைப்படும் 1.13 ஹெக்டேர் நிலம் கையகப்படுத்தும் பணி பரிசீலிக்கப்பட்டது என்பதை மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை அமைச்சர் திருமதி ப. வளர்மதி, திருவள்ளூர் மாவட்டத்தில் பழுதடைந்த அங்கன்வாடி மையங்களுக்கு பதிலாக 154 புதிய அங்கன்வாடி மைய கட்டடங்கள் கட்டப்பட உள்ளதாக தெரிவித்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பழுதடைந்த நிலையிலே இருக்கிற அங்கன்வாடி மையங்களை இடித்துவிட்டு புதிய மையங்களை கட்டித்தர வேண்டும் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையிலே அமைக்கப்பட்டிருக்கிற குழுவின் மூலமாக ஆய்வு செய்து திருவள்ளூர் மாவட்டத்திலே புதிதாக கட்டப்படவிருக்கும் மொத்த மையங்களின் எண்ணிக்கை 154.